இன்று நாம் பார்க்க போகும் மிஸ்ட்ரி நேரத்தையே கேள்விக்குறியாக்கிய ஒரு சம்பவம். இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு கிராமத்தில் உள்ள எல்லோருமே திடீரென 10 நிமிடங்களை இழந்துவிட்டால் என்ன ஆகும்? இந்த சம்பவம் பல வருடங்களுக்கு முன்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது. அன்று காலை எல்லாமே நார்மலாக இருந்தது. மக்கள் வேலைக்கு சென்றார்கள், குழந்தைகள் பள்ளிக்கு சென்றார்கள், விவசாயிகள் வயலுக்கு சென்றார்கள். காலை 11:20 ஒரு விவசாயி தனது வாட்சை பார்த்தார். அதற்கு பிறகு சில வினாடிகளில் மீண்டும் பார்த்தபோது 11:30 ஆகிவிட்டது. முதலில் அவருக்கு வாட்ச் ப்ராப்ளம் என்று தோன்றியது. ஆனால் அதே நேரத்தில் கிராமத்தின் பலரும் அதே விஷயத்தை அனுபவித்திருந்தார்கள். ஒரு கடைக்காரர் தனது கஸ்டமருக்கு பொருள் கொடுத்து கொண்டிருந்தார். திடீரென்று அவர் மீண்டும் நினைவுக்கு வந்தபோது 10 நிமிடங்கள் கடந்திருந்தது. ஆனால் அந்த 10 நிமிடங்களில் என்ன செய்தார் என்பது அவருக்கு ஞாபகம் இல்லை. இதே அனுபவம் பள்ளி ஆசிரியருக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் ஏற்பட்டது. அனைவரும் ஒரே விஷயத்தை சொன்னார்கள். நேரம் திடீரென்று ஜம்ப் ஆனது. இந்த சம்பவம் பற்றி ஆராய்ந்தவர்கள் சில தியரிஸை கூறினார்கள். தியரி நம்பர் 1, மாஸ் மெமரி கேப். அதாவது அனைவரும் ஒரே நேரத்தில் கவனச்சிதறலுக்கு உள்ளாகி இருக்கலாம். ஆனால் ஒரு முழு கிராமமே ஒரே நேரத்தில் அதே அனுபவத்தை பெறுவது மிகவும் அரிது. தியரி நம்பர் 2, டைம் டிஸ்டார்ஷன். சிலர் அந்த இடத்தில் நேர ஓட்டத்தில் ஒரு சிறிய அனோமலி ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்புகிறார்கள். சயின்ஸ் இதை நிரூபிக்கவில்லை, ஆனால் முற்றிலும் மறுக்கவும் முடியவில்லை. தியரி நம்பர் 3, அன்னவுன் நேச்சுரல் ஃபெனமெனன். இயற்கையில் இன்னும் நாம் புரிந்து கொள்ளாத சில விஷயங்கள் இருக்கலாம். அவற்றில் ஒன்றாக கூட இது இருக்கலாம் என பேசப்படுகிறது. இன்று வரை அந்த 10 நிமிடங்களில் என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. உண்மையிலேயே நேரம் மறைந்ததா அல்லது மனித மூளை விளையாடிய ஒரு ட்ரிக்கா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மிஸ்ட்ரி வீடியோஸ் பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து ஒரு மர்மமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.